வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெட்டை வந்து எப்படி வந்து பில்லோவாக வந்து மாற்றலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பெட்டை தான் நம்ம வந்து பில்லோவாக வந்து மாற்ற போகிறோம். இந்த பெட்டை வந்து வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதை வந்து யூஸ் பண்ணாமலே நாங்கள் வந்து வச்சுட்டே இருந்தோம். ஸோ ஏன்னா யூஸ் பண்ண முடியலை, அதனால் அப்படியே இருந்தது. ஸோ அது ரொம்ப வருஷமாக ஆகி அப்படியே போட்டு வச்சதுனால அது சரி ஒரு பில்லோவாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி அதை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா காதி ப்ராடக்ட்டில் நாங்கள் வந்து வாங்கினோம். இது வந்து பாக்ஸாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பெட்டு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அந்த தையல் போட்டிருந்ததுலலாம் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே இந்த மாதிரி பஞ்சு, எலவம் பஞ்சு, பியூர் எலவம் பஞ்சு தான் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 1 by 1 நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்படி ஃபுல்லாகவே எடுத்து வச்சாச்சு. ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி எல்லா பீசஸில் இருக்கக்கூடிய இதையும் எலவம் பஞ்சை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டோம். இந்த பெட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பாக்ஸாக வந்து எலவம் பஞ்சை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பெட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி அவ்வளோத்தையும் எடுத்தாச்சு. எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பை நிறைய வந்து இந்த எலவம் பஞ்சு வந்து கிடச்சிது. ஸோ இதிலேருந்து 4லேருந்து 5 தலைவாணி வரைக்கும் நம்ம வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பஞ்சை அடைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய உரை தைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 2 சின்ன தலைவாணி, அடுத்து 2 பெரிய தலைவாணி அந்த மாதிரி தைக்கலாங்கிற ஐடியாவில் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தகுந்த அளவு சைஸ், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு அளவுலாம் எதுவுமே கிடையாது, இது நம்மளோட விஷ் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்டு அகலம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பில்லோ தைக்கிறதுக்கு சுற்றி 3 பக்கமும் தைச்சிருங்க. 3 பக்கமும் தைச்சிட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம அந்த பஞ்சை வந்து உள்ளே வைக்கிறதுக்காக நம்ம வந்து கேப் விடுவோம். ஸோ நான் இதே மாதிரி இன்னொரு பஞ்சை அடைக்கிறதுக்காக இன்னொரு பில்லோ கேஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் அதே அளவு நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம வந்து பஞ்சை வந்து உள்ளே வந்து அடைக்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பெட் கவரில் உள்ள அந்த பஞ்சை வந்து கட் பண்ணும்போது பஞ்சை பிரித்து எடுக்கும்போது கண்டிப்பாக மாஸ்க் ஏதாவது போட்டுக்கோங்க, இல்லை டவல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து மூக்கில், ட்ரெஸ்ஸில் எல்லா பக்கமுமே அந்த பஞ்சு வந்து நமக்கு வந்து போகும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க. ட்ரெஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப பஞ்சு வந்து ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்த்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து தைக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி 3 சைடு தைச்சிருங்க. ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து அந்த பஞ்சை வந்து உள்ளே வைக்கிறதுக்காக கேப் விடுவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நார்மல் பில்லோ கேஸ் தான். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து தலைவாணி உரை வந்து தைக்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் பஞ்சை அடைக்கிறதுக்காக உள்ள பில்லோ கேஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு 2 ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது நமக்கு அதுக்கு நல்லா இருக்கும். நல்ல டபுள் ஸ்டிச் கூட போட்டுருங்க. டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். நிறைய பெட்டெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வந்து வாங்கிட்டு ஐயோ நம்ம ஹீட் ஆகுது, உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே வீட்டில் வந்து அப்படியே போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ள பெட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பில்லோவாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரிஜினல் எலவம் பஞ்சிலேருந்து நமக்கு வர்றதுங்கும்போது நார்மல் இப்போ நம்ம ஷாப்பில் வாங்குகிற தலைவாணி கூட அந்தளவுக்கு உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஒரிஜினல் எலவம் பஞ்சு வச்சு நம்ம பில்லோ தைக்கும்போது அது ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 3 பக்கமும் நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்டிப்பாக முடிக்கும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு முடிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மேலே ஒரு சைடு மட்டும் நான் ஓப்பன் வந்து விட்டுருக்கேன். இப்போது இந்த நம்ம ஏற்கனவே பஞ்சை எல்லாமே நம்ம ஒரு பேக்கில் வச்சுருந்தோம், அதிலேருந்து எடுத்து இந்த மாதிரி தலைவாணியில் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் என்ன ஒரு ஈஸியாக எங்களுக்கு இருந்தது அப்படின்னா, பாக்ஸாக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக வந்து அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சில பெட்டு வந்து அப்படி இருக்காது. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து
இந்த மாதிரி பாக்ஸ் இல்லாமல் தனித்தனியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து நல்லா புல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து என் பாப்பா 2 பேருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சின்னதாக வச்சுருக்கேன். பெரியவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதோட சைஸை நம்ம வந்து கூட்டிக்கலாம். ஸோ இதில் ஃபுல்லாக நம்ம வந்து பஞ்சை வந்து அடைச்சி ஃபுல்லாக வச்சுட்டோம். இப்போ மேலே உள்ள அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓப்பன் பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதையும் இதே மாதிரி நல்லா டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பஞ்சையெல்லாம் நல்லா உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுடலாம். நல்ல பஞ்சை வந்து நீங்கள் உள்ள பக்கமாக தள்ளி விட்டிங்கனாலே ஈஸியாக தையல் போட வந்துடும். ஸோ நல்ல போட்டு வச்சுட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு வந்து தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு அந்த தலைவாணி பஞ்சு அடைக்கிறதுக்காக உள்ள கீழ் தான். இதுக்கு மேலே ஒரு நீட்டாக வந்து ஈவனாக எல்லா பில்லோவும் தைச்சி முடிச்சுட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு தலைவாணி உரை வந்து தைக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நல்லா ஸ்மூத்தாக. இது ஒரிஜினல் எலவம் பஞ்சுங்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்த இந்த பெட் மூலமாக உள்ளது வந்து மொத்தம் 5 தலைவாணி வந்து இதிலேருந்து தைக்க முடிஞ்சுது. 3 குட்டி 2 பெருசு வந்து இதிலேருந்து தைக்க முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வேஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெட்டை நம்ம வந்து வச்சுருப்போம். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ணாமல் எதுக்கு வாங்கணுன்னே தெரியாமல் இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ளதை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பில்லோவாக தைச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.